வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் தள்ளுபடி மக்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், யாருக்கு இந்த தள்ளுபடி பொருந்தும், உண்மையாகவே தள்ளுபடி அறிவிப்பு தேர்தல் அறிக்கையில் இருக்கா? ஸோ இதை பற்றி ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவின் மூலமாக நாம் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிட்ருக்கு. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மீண்டும் ஒரு நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் கூட்டமாக கூட்டுறவு வங்கிகளில் நகைகளை அடகு வைத்து வருகின்றனர். 2021 திமுக நகைக்கடன் தள்ளுபடி செய்தது போல இந்த நேரத்திலும் அதிமுக அல்லது திமுக வாக்குறுதிகள் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் நெருங்கும் வேளையில் கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியிடப்படலாம் அப்படின்ற மாதிரி எல்லோர் மத்தியிலுமே எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ கண்டிப்பாக தேர்தல் டைமில் பார்த்திங்கன்னா இதற்கான அறிவிப்புகள் வெளியிட போகிறாங்க. நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் அப்படின்ற குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே ஒரு குடும்பத்திற்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருவருக்கு நகைக்கடன் தள்ளுபடியை வழங்குவோம் அப்படின்றத குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த நபர்கள் அனைவருமே நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு முழுமையான தகுதியுடையவர்கள் அப்படின்ற பட்டியலை வெளியிடுவாங்க. அந்த பட்டியலில் அனைத்து வங்கியிலையுமே செக் பண்ணுவாங்க. எவ்வளோ வங்கியில் எவ்வளோ நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுவாங்க. எல்லாமே 5 சவரனுக்கு உட்பட்ட, அதாவது 40 கிராமுக்கு உட்பட்டு இருக்குது அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு அந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத நீங்கள் மறந்துட நேரம் தள்ளுபடி கிடைக்காது. ஸோ இதை பயன்படுத்தி தான் நகைக்கடன் தள்ளுபடியை வங்கிகள் அனைத்துமே மக்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் முதற்கட்டமாக கூட்டுறவு மற்றும் அதனை சார்ந்த ஒரு 5 வங்கிகளில் முதற்கட்டமாக நகைக்கடன் தள்ளுபடியை செய்ய போகிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் இருக்கிற ப்ரைவேட் பேங்க்ஸ், ஸோ ஒரு 8 அரசு வங்கிகள்லேயும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக நடக்கும். இதுதான் தற்சமயம் பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடியில் வந்திருக்க அந்த சில முக்கியமான டவுட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி முதற்கட்டமாக எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க, தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? ஸோ ஒவ்வொரு கட்சியுமே தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத இன்னும் சொல்லலை. நகையுடைய ரேட் நாளுக்கு நாள் ஏறதன் காரணமாக அதை அப்படியே சொல்லாமல் இருக்காங்க. ஒருவேளை இன்னும் ஒரு சில தினங்களில் ஏதோ ஒரு கட்சி பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத அறிவிக்க போகிறாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ் ரெடியாக இருக்குங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.